வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்துல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்துல இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நாங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் சத்தியநாதபுரம் கிராமம் கரிம்பட்டி ஊருங்க ஐயா. ஐயா, தருமபுரி மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் அதிகமா மானாவாரி பயிர்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. நீங்க என்ன பயிர் பண்ணுனீங்க, என்ன பயிர் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன் இந்த பயிர் பண்ண வேண்டிய நிலை, அதாவது இந்த பயிர் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருந்தது, எதுக்காக நீங்க இந்த பயிர் பண்ணனீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது ஒரு நன்னாரின்றது நம்ம ஒரு சர்பத்துக்கு உடம்புக்கு நல்லதா இருக்குங்க ஐயா. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே மழை இல்லைங்கய்யா. மழை இல்லாத காரணத்தினால என்னாச்சு, நம்ம அங்கங்கே வேலை செய்ய அங்க போயிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அதனால என்னாச்சு, ஒரு கேரளா போய் ஒரு ஆள் நமக்கு வழிகாட்டுறத வச்சு நம்ம கேரளா போய் செட்டில் ஆனாங்க ஒரு 5 வருஷம். அப்போ மொத்தம் மூலிகை, கரிங்காலி, நன்னாரி, இந்த ஒவ்வொன்றும் துளசி எல்லாமே மூலிகை தான் அங்க மொத்தம் யூஸ் பண்றதே. நல்லா ஒரு மெடிசின் பிளான்டா எல்லாமே பண்றாங்க. அப்படி பாக்கும்போது அது உடம்புக்கு நல்லதா இருக்கு எல்லாமே. நாம அது ஒரு தொழிலா பண்ணிருந்தோங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 60 ரூபாய்க்கு போட்டு வந்தோங்க. எங்க நம்ம பெண்ணாகரத்துல இருந்து கேரளாவுக்கு வாங்கிட்டு போயிட்டு 60 ரூபாய்க்கு போடுவோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 40 ரூபாய்க்கு வாங்கி மட்டும் ஒரு 10 ரூபா செலவு போயிடும், ஒரு 10 ரூபா நிக்கும் எங்களுக்கு 60 ரூபாய்க்கு போட்டாக்கல. அப்படி 10 ரூபா நிக்கிற போது அதே ஒரு தொழிலா பண்ணிருந்துங்க. பண்ணிருக்கிற போது என்ன ஆச்சுன்னா, மொத்தமே கிழங்கே இல்ல. இது ஃபாரஸ்ட் தான் விளைய வேண்டிய கிழங்கு, ஃபாரஸ்ட்ல தான் இது விளைச்சலே விளையும். அப்படி பாக்குற போது ஃபாரஸ்ட்லயும் மொத்தமே கிழங்கு இல்ல, ட்ரை ஆயிடுச்சு. மொத்தமே எதுவுமே இல்ல, பூரா காலி பண்ணிட்டாங்க. கர்நாடகாவும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, ஆந்திராவும் கிடையாது, மொத்தமே குளோஸ். பார்த்தா கிலோ 800 700 ரூபா போகுது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நமக்கு தண்ணியும் பற்றாக்குறை, நெல்லா இல்ல கரும்பா அது விவசாயமே பண்ண முடியாது. ஏற்கனவே கரும்பு போட்டு நாங்கெல்லாம் தண்ணி இல்லாத காஞ்சி போயிருக்கு 3-4 ஏக்கரெல்லாம். அதனால இதுக்கு தண்ணி கம்மித்தான். ஆனா இருந்தாலும் சரி, இது ஒரு மாற்று பயிரா பண்ணலாம்னாக்கல இங்க இருந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட், பெங்களூரு, டெல்லி, நம்ம தமிழ்நாடு இன்ஸ்டியூட்ல எல்லா தகவலும் விசாரிச்சாலும் சரியான தகவல் இது விளைவிக்கிறதுக்கு வழிகாட்ட மாட்டாங்க யாருமே, தெரியுமில்லன்றாங்க யாருமே. நம்ம கிசான் கேட்டாலே, நம்ம கிசான் அங்க சென்ட்ரல்ல டெல்லி கேட்டாலே அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படிக்கிற போது இதை நாமளே முயற்சி பண்ணுவோம், நாமளே முயற்சி பண்ணி இதை வெளியே கொண்டு வரணும். இது ஒரு மாற்று பெயரை கொண்டு முயற்சி பண்ணலான்ட்டு பண்ற போது 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா, நான் கிழங்கு ஒரு 20 கிலோ எடுத்து வச்சுங்க. அப்படியே கிழங்கு 20 கிலோ ஃபாரஸ்ட்ல போய் எடுத்து வச்சு அந்த கிழங்கு ஃபெயிலர் ஆயிடுச்சுங்க. 3 மாசம் அது காத்து அதுவும் போச்சு. கொடி வாங்கி போய் கல்டிவேட் பண்ணி அங்க கொடி எடுத்து வச்சுங்க. அந்த கொடியும் போச்சு. கொடியும் போய் எடுத்தனால என்னாச்சு, இதுவும் போச்சுன்னு போட்டு மறுபடியும் ஒரு 10 விதை போய் வாங்கிட்டு வந்தங்க. 10 விதை வாங்கிட்டு அந்த 10 விதை போட்ட ஒரு கிளாஸ் டெஸ்ட் பண்ணி பாக்குற போது அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு 6 விதை முளைச்சிருச்சு. இதுல தான் உற்பத்தி ஆகும், விதையில இருந்து உற்பத்தி ஆகணும். மறுபடியும் என்ன பண்ண, ஒரு 100 விதை போய் வாங்கிட்டு வந்தங்க. 100 விதை வாங்கிட்டு கிளாஸ்ல போட்டு நர்சரியில் கொடுத்து அதை முளைப்பு வர வச்சு செடி உருவாக்கி 60 நாள் வச்சிருந்து 100 விதையில 80 செடி வந்துச்சு. 80 செடி எடுத்து அப்படியே லேண்டல் வச்சுட்டுங்க. லேண்டல் வச்சு அதை ஒவ்வொரு மாசமும் ஒரு 6 மாசமும் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 2.5 வருஷம் வரைக்கும் மொத்தம் அதை டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வரைக்கும் அதை காத்திருந்தங்க. காத்துருந்து அந்த 80 செடியை டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததும் அந்த 80 செடி 2 வருஷம் கழிச்சு தோணுனா 460 கிலோ பச்சை கிழங்கு வந்துருச்சுங்க. ஜேசி புட்டு தான் தோணுங்க. 460 கிலோ பச்சை கிழங்கு வந்துடுறதோ, இதுக்கு மேல் இதே நம்ம விவசாயத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு ஏக்கரை நமக்கு விவசாயம் பண்ணாக்கல 2 வருஷத்துல எவ்வளவு போய் சம்பாரிச்சு போடுறாங்க. தண்ணி இதுக்கு கம்மி தான், ரொம்ப ஜாஸ்தி தண்ணி தேவையில்ல. அப்படி பாக்குற போது ஃபாரஸ்ட்லயும் கிழங்கு இல்ல, ரேட்டு நல்ல ரேட்டு போகுது. இன்னைக்கு 600 700 ரூபா போகுது கிலோ ட்ரை கிழங்கு. ஏதோ ட்ரை பண்ண கிழங்கு 600 700 ரூபா போகுது. அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு நானு இதை அந்த 80 செடி தோண்டி அது ஒரு 60,000க்கு ட்ரை பண்ணி வித்துட்டேங்க ஐயா. அந்த 80 செடிக்கு நமக்கு அவ்வளவு வந்துங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏக்கராவுக்கு 7,500 செடி நடலாம். 7,500 செடி நட்டுங்களான்னா ஒரு 1,500 செடி வேஸ்டா போயிட்டாலும் காஞ்சி போயிட்டாலும் 6,000 செடி நமக்கு கிடைக்கும். 6,000 செடி கிடைக்கிற போது ஒரு செடிக்கு நமக்கு பச்சை கிழங்கு 2 கிலோ வந்தா கூட இன்னைக்கு ஒரு ஏக்கராவுக்கு நமக்கு 12 டன் கிழங்கு வந்துடும். 12 டன் கிழங்க ட்ரை பண்ணா 5 கிலோவுக்கு 1 கிலோ வரும். நமக்கு 5 கிலோவுக்கு 1 கிலோ வந்துச்சு கணக்கு போட்டோம்னா 2.25 டன் நமக்கு கிழங்கு வந்துடும். ட்ரை கிழங்கு 2.25 டன் கிழங்கு வந்துச்சுன்னா ட்ரை கிழங்கு ஒரு கிலோ இன்னைக்கு 400 ரூபாய் வித்தா கூட நமக்கு குறைஞ்சபட்சம் 2.25 டன்னுக்கு இன்னைக்கு 9 லட்சம் ரூபாய் போச்சு. 9 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மொத்த செலவு போயிட்டா கூட
நமக்கு வந்து 7 ரூபா கன்ஃபார்ம் நடத்தலாம். நான் சொல்றது வந்து பாதி % தான் இதில் வந்து. ஏன்னா விவசாயிகளுக்கு நம்ம டாக்ஸர் சொல்லிட்டு நாளைக்கு வந்து தவறா போகக்கூடாது. நாம் எடுத்து வந்து மகசூல் வந்து நம்ம பாதி தான் சொல்லிட்டு வரேன். அப்படி பார்க்குற போது நமக்கு செலவு 2 லட்சம் போயிட்டாலும் 9 லட்ச ரூபாய் 6-7 லட்சம் ரூபா நமக்கு மிச்சம் ஆகிரும். மிச்சம் ஆகும்போது தண்ணி கம்மி. 2 வருஷம் 24 மாசம் கழிச்சு தான் இது எடுக்க முடியும். அப்ப நமக்கு உழவு ஓடுறது, வைக்கிறது, புதுசா பண்றது எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு வேலை கம்மி. அந்த மாற்று பெயர் குணவர்த்தனால தான் இன்னைக்கு வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துல பெண்ணாகர் வட்டம் சத்தியநாதபுரம் கிராமம் கரியம்பட்டியில இன்னைக்கு 12 ஏக்கரை மொத்தம் எங்க சொந்த பண்ணு எல்லாம் சேர்ந்து 12 ஏக்கரை உற்பத்தி பண்ணி இருக்கிறேங்க. இதுவரையில வந்து 12 ஏக்கரை என் மூலியமா எல்லாருக்கும் நான் போட்டு தந்துக்கிறேன். எனதும் வந்து 2.5 ஏக்கரை நானும் போட்டிருக்கிறேன் சொந்தமா, என் சொந்த நிலத்துல 2.5 ஏக்கரை நானும் போட்டுங்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு. நல்லா இருக்குங்க ஐயா, ஒன்னும் இது பிரச்சனை இல்லை. ஐயா, இப்ப நன்னாரி வந்து விவசாய பயிரை நம்ம தோட்டத்துல பயிரிட்டு இருக்கிறோம். நீங்க நம்ம தோட்டத்துல இந்த பயிரிடுறதுக்கு என்ன பருவத்தை தேர்வு பண்ணீங்க? இதுக்கு சரியான பருவம்னா என்ன பருவமா தேர்வு பண்ணீங்க? சரியான பருவம் நாங்க ஐயா, அதாவது வந்து நம்ம கிணத்துல அப்ப தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத போது நம்ம ஆடி மாசம் ஆவணி மாசத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த மாசத்துல நாங்க வந்து அந்த நாத்தை வந்து பயிர் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி நாத்து அந்த நாத்தை கொண்டு வந்து லேண்டை கொண்டு வந்து வயலுக்கு கொண்டு வந்து வச்சுங்கிறேங்க ஐயா. நம்ம ஆடி ஆவணி நட்டுருக்கிறேன். இப்போ அந்த 3 வருஷமும் 4 வருஷமும் இப்படித்தான் நான் பண்ணி வந்துங்கிறேங்க. ஆடி ஆவணி 2 மாசத்துல வந்து இதை தேர்வு பண்ணி நட்டுருவோங்க ஐயா. மழை காலத்துல நமக்கு வந்து பொங்கல் கழி வரைக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் மழை காலம். அப்ப வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தண்ணி கட்டுப்படி ஆயிருது. அதுக்கு மேல நல்லா பயிரும் நல்லா வந்தது. கூலிங் காலம் ஆயிருதுங்க இந்த மாசத்துல எல்லாம். அதனாலதான் அந்த மாசம் தேர்வு பண்ணி நானா முயற்சி பண்ணி இதை வந்து பண்ணிருக்கிறேங்க. சரிங்க, நீங்க சொந்த பந்தம் எல்லாமே நடவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அந்த மாதத்துல தான் நடவு பண்ணாங்களா? அதே மாதிரி இந்த நன்னாரிக்கு வந்து ஏற்ற மண் அப்படின்னா செம்மண்ணா, சரளை மண்ணா, செம் கலந்த சரளையா, களித்தன்மை மண்ணா, எந்த மண் வந்து சிறந்த மண்? ஐயா, அதாவது வந்து நன்னாரிக்கு வந்து சிறந்த மண் வந்து செம்மண்ணு தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கு மேல் வந்து நம்ம அந்த சரளை மண்ணு செம்மண்ணு கலந்தது இதுலயும் வரும். இருந்தாலும் அதுக்கு வந்து இது வந்து இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து நுரம்பு சட்டு வெள்ளை மண் மணல் கலந்த மண்ணு தான். சரிங்க. இது மணல் கலந்த மண்ணு தாங்க ஐயா இந்த கிழங்கு. இதே செம்மண் வந்து அப்படியே கலரணும், செவப்பா தெரியும், நல்லா இருக்கும் கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு ஃபவரா தெரியும் செம்மண் இருந்தா. இது வந்து இந்த தோட்டம் மணல் கலந்த மண்ணு இந்த தோட்டம் ஐயா. சரி. இந்த மணல் கலந்த மண்ணுனால வெள்ளை கலரா இருக்கு மணல் கலந்தது. சரிங்க. அதுவும் இல்லாம மக்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன, வெட்டி வேர் மாதிரி நன்னாரி வேர் போட்டுதான் நம்ம பண்றாங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நன்னாரி கிழங்கு போட்டுதான் நம்ம சர்பத்து பண்றீங்களா அப்படின்னு தெளிவா சொல்லுங்களேன் ஐயா. வந்து விவசாயத்துக்குதா நன்னாரி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. 24 மாசத்துல அறுவடை வந்துருது. அறுவடை எப்படி பண்ணுவீங்க, அந்த ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க, மரவள்ளி அப்படின்ற பட்சத்துல மனிதர்கள் பிடுங்கக்கூடிய ஒரு கிழங்கு வீனமா இருக்கும். அதுவும் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து கூட பிடுங்கலாம். ஒரு ஆள் வந்து தண்ணி விட்டு காட்டுல தண்ணி விட்டு பிடுங்குவாங்க. ரொம்ப கடைசியில இருந்ததுன்னா கடப்பாறை வைத்து நம்ம எடுப்பாங்க. நம்ம நன்னாரியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நம்ம 24 மாசத்துல வெளியே எடுப்பீங்க? அதை எடுத்து எப்படி ட்ரை பண்றது, அதாவது காய வைத்து நிழல்லையா வெயில்லையா காய வைத்து மார்க்கெட் பண்ணுவீங்க? சரிங்க. அதாவது வந்து இது வந்து 24 மாசம்னாக்கல 24 மாசம் தான் இது வந்து விட முடியுங்க. அதுக்கு மேல நம்ம எவ்வளவு நாளையும் விட்டுறலாம். உன்னாவது எந்த அளவுக்கு விடுறாங்களா, எத்தனை வருஷம் அந்த அளவுக்கு கிழங்கு மகசூல் கிடைக்கும். ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளார எடுத்து நாங்க இந்த கிழங்க வந்து ட்ரை பண்ணி செக் பண்ற போது வந்து இத்த சூடு கிழங்கு இருக்குங்க ஐயா. இது வந்து ட்ரை பண்ணா வந்து சிறுண்டு ஆயிருது. இந்த உள்ளாக்கரை வந்து இந்த நரம்பு வந்து ஒரு வருஷத்துல வெட்டினாங்கன்னா வரதில்ல, நல்லா திடம் வரதில்ல. அதே 2 வருஷம் விட்டு வெட்டினாங்கன்னா இந்த உள்ளாக்கரை நரம்பு நல்லா திடம் வந்துருது. இந்த நரம்பு திடம் வரும்போது வந்து நம்ம கட் பண்ணி இது ட்ரை பண்ற போது வந்து நமக்கு இடம் வந்து சேர்ந்து வருது. 2 வருஷத்துல வெட்டினாங்கன்னா, 1 வருஷத்துல வெட்டினாங்கன்னா நமக்கு வந்து இடம் வந்து கூடுதல வரதில்ல, மகசூல் சேர்ந்து வரதில்லைங்க ஐயா. அதனாலதான் இதை வந்து 2 வருஷம் விட்டு நான் செக் பண்ணி எடுத்து கட் பண்ணி காய் போட்டு ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்றேங்க ஐயா. சரிங்க. இப்ப ட்ரை பண்றதுன்னு சொன்னீங்க, காய வைக்கிறது. இது நம்ம 24 மாசத்துக்கு பிறகு நம்ம வெளியே எடுத்த பிறகு இதை கட் பண்ணி நம்ம காய வைக்கிறது. நிழல்ல உலர்த்துவீங்களா, வெயில்ல உலர்த்துவீங்களா, எத்தனை நாள்ல காய வைப்பீங்க, எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் சொல்றேங்கய்யா. இப்ப 24 மாசம் முடிஞ்சு வந்து செடியை நாம ஜேசிபி தான் தோணுங்கய்யா. ஏன்னா அந்த அளவுக்கு கிழங்கு போயிருக்கும். வந்து 2 அடி 3 அடி 1 அடி 1.5 அடி இது மாதிரி அங்காங்க பிரிஞ்சு போயிருக்கு கிழங்கு. ஜேசிபி தோணுங்களா தான் இது வந்து எல்லா கிழங்கு நம்ம எடுக்க முடியும். 2வது வேலையும் குயிக்காது. ஜேசிபி தோண்டி எடுத்து போய் வீட்டானு போட்டு அதுவும் மே மாசத்துல தோண்டினா தான் இது வந்து சேஃப் பண்ணுது. மழை காலத்துல தோண்டினா நமக்கு வந்து ட்ரை ஆகாது.
மே மாசத்துல நம்ம வந்து கிழங்க தோண்டிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மேல தோண்டினா நல்லா இருக்கும். வெயில் காலம், அந்த வெயில் காலத்துல தோண்டி போயிட்டு நம்ம ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ண போதும். இதை வந்து ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கேரளி வந்து மெத்தி மேலேயோ நம்ம களமா இருக்கும், அதுல காய் போட்டோம்னா ஒரு நல்லா வெயில் அடிச்சாங்க 4-5 நாள் அடிச்சா போதும். 4 நாள் அடிச்சா ட்ரை ஆயிரும். அது வெயில் மூடி அடிச்சாக்கல இன்னொன்னா சேர்ந்து பிடிக்கும். ஒரு 5 நாள்ல ட்ரை பண்ணி எடுத்துருவோங்கய்யா. ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கு மேல வந்து சேல்ஸுக்கு போயிருங்கய்யா. அப்புறம் எங்க படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.